என்னமோ தம்புரா என்பதை சொல்வார்கள். அது இருக்கிறது, அந்த அம்பு இருக்கிறது. ஆக அந்த காலத்திலே அவன் உருவாக்கும் போது இந்த ராமாயணத்தை பற்றிய சிவிலைசேஷன், அந்த கலாச்சாரம் அவ்வளவுதான் இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடி பேண்ட் போட்டோம், பெரிய பட்டு சேலை உடிச்சோ இல்லை. ஆனால் இன்று சிவாசிலி அடிக்கக்கூடிய கால்நடைகள் பாருங்க, சீதையை பார்த்தால் மதுரை அப்பாவு செட்டியார் நகைக்கடையில் போட்ட ஜிலிஜிலி என்ற நகையும் காஞ்சிபுரம் பட்டு சேலை எடுத்திருப்பார்கள். ஆக காலம் மாறுதால் நாமும் நம்முடைய படைப்பு தெய்வங்களை உயர்வுபடுத்துகிறோம். இதை எடுத்துக்கிட்டால் இந்த லவகுசா என்ற இதில் பார்த்தால் அந்த சீதை, இதுக்கு பேர் வெஸ்ட் கச்சை கொண்டு சொல்கிறார்கள், இந்த மார்பை மட்டும் வரைக்கிறது. இந்த படம் தான் இருக்கிறது. காரணம், அந்த காரணத்திலே அந்த லவகுசாவை உண்டாக்கும் காலத்திலே அதுதான் நாகரிகம். இப்போது நாம் அதை உயர்வுபடுத்துகிறோம். அதுக்கு உதாரணம் எடுத்தால் புதுமண்டலத்தில் இருக்கிற சிலைகள் எல்லாம் பார்த்தால் இந்த நெஞ்சு மார்பு மூடாத இருக்கு. நாம் தான் ஒரு துணியை போட்டு மூடி இருக்கிறோம். ஏன்னா இப்போது நமக்கு அதிகமா தெரிகிறது. உண்மையிலே எல்லாம் வித்தியாசமான சிந்தனைகள். ஒரு குறைந்த ஒரு பள்ளி படிப்பை மட்டுமே படித்திருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த முயற்சியில இவ்வளவு ஆய்வு கட்டுரைகள் எழுதிருக்கீங்க. உங்களுடைய பணிகள் மேன்மேலும் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த சந்திப்புக்கு எனக்கு முழு ஆதரவு கொடுங்க. நான் இன்னும் என்னுடைய ஆராய்ச்சி தொடர்வதற்கு வாய்ப்பாக கிடைக்கும் என்று கருதுகிறேன். ஒரு ஆய்வாளராக, பகுத்தறிவாளராக தனது எழுத்துக்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் இறையிலான் ராமசாமி அவர்களுடைய இந்த சந்திப்பு உண்மையிலேயே சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக அமைந்திருந்தது. மீண்டும் நாளை காலை இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திக்கும் சந்தித்த வழி நாளைய சிறப்பு விருந்தினர். டிசைன் கான்செப்ட் மாத்திக்கிட்டேன். அப்ப மாத்த வந்து 90s 2000